ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு பாயசம் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மற்ற பாயசம் செய்கிறத விட ரொம்ப ஈஸி அண்டு ஹெல்த்தியும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பை தண்ணியில் 2 வாட்டி அலசிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிக்கலாம். இப்போது குக்கர் ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வடித்து வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாசிப்பருப்பு கருகிடும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 3 விசில் விட்டுடலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம 1 கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் கருப்பட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பட்டி பதிலாக நாட்டு வெல்லமும் எடுத்துக்கலாம். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கருப்பட்டியை நல்லா கரைச்சிக்கலாம். பாகு வரணும்னு அவசியம் இல்லை, கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வடிகட்டில் வடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இது ரெண்டையும் வறுத்தெடுத்துக்கலாம். நாம் இதோட தேங்காயையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக பாதாமையும் பிஸ்தாவையும் பொடிசாக கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதோட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இதோட நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 கப் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.